சென்னை வேப்பேரி அருகே 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து மாற்றுத்திறனாளிகள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? விவரங்கள் என்ன? வணக்கம். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தற்போது சென்னை வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி இடைஞ்சாலையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக முற்றிலும் இங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடத்திற்கு மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இவர்களது கோரிக்கைகள் ஆசிரியர் தகுதி தேர்வுக்குள்ள பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளிக்கு நியமன தேர்விலிருந்து முழுமையாக விலக்களித்து உடனடியாக பட்டதாரி ஆசிரியர் பணியை நியமனம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தின் வாயிலாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு சிறப்பு தேர்வு நடத்த வேண்டும். ஊக்கத்தொகையை 1000 இருந்து 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தற்போது இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அணிவகுத்து இருக்கின்றன. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் போக்குவரத்து போலீசார் தற்போது அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தங்களது கோரிக்கைகள் அரசுக்கு தெரியப்படுத்த இருப்பதாகவும் உடனடியாக இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு போக்குவரத்து போலீசார் தரப்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சாலை மறியலில் மட்டும் கிட்டத்தட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் 100க்கும் மேற்பட்டோர் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் அதாவது அவங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று கோஷங்களும் எழுப்பி வருகின்றன. சாலைகள் தடுத்து இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. எனினும் தங்களது தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் பட்சத்தில் மட்டுமே தாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட இருப்பதாக தற்போது போலீசாரிடம் தெரிவித்து வருகின்றனர். எனினும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக முற்றிலும் இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து நேரத்தில் ஏற்பட்டிருக்கு என்று கூறலாம். ராகவேந்தர், நேற்று இந்த மாற்றுத்திறனாளிகள் கோடம்பாக்கம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ தற்போது சென்னை வேப்பேரி அருகே மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால பேச்சுவார்த்தைக்கு ஏதேனும் அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்களா? இது குறித்த முழு விவரங்கள். அதாவது நேற்று இந்த வள்ளுவர் கோடம்பாக்கம் மற்றும் வடபழனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட கோடம்பாக்கத்தில் இதே போன்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தையின் மூலமாக கைவிடப்பட்டது. இந்த நிலையில் திடீரென பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தற்போது இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கு எப்படி இதை தடுப்பது என்று திக்கு திணறி வருகின்றனர். எனினும் தற்போது இந்த போராட்டம் குறித்து தங்களுக்கு அரசுக்கு தெரிவிக்க இருப்பதாகவும் உடனடியாக சாலை மறியல் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தற்போது போக்குவரத்து போலீசார் தரப்பிலும் கேட்கப்பட்டு வருகிறது. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது ஒருவேளை அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் கைவிடவில்லை என்றால் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது அவர்களை கைது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதற்குண்டான அறிகுறிகள் இருக்கிறது. எனவே தற்போது கைது செய்வதற்குண்டான அனைத்து முகாந்திரமும் தற்போது ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது போலீசார் இங்கு குவிக்கப்பட்டு வருகின்றனர். போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய தற்போது ஒரு பேருந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்தில் அவர்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டு அவர்கள் பறக்கில் இருக்கக்கூடிய ஒரு சமூக நூலக கூடத்தில் கொண்டு செல்ல வாய்ப்பு இருப்பதாக போலீசார் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளை தற்போது போலீசார் கைது செய்துள்ளதால் அங்கு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், அங்குள்ள தற்போதைய கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தற்போது வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வும் பெற்றுள்ள பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன தேர்விலிருந்து முழுமையாக விலக்களிக்க வேண்டும். உடனடியாக பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தின் வாயிலாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு தேர்வு நடத்த வேண்டும். ஊக்கத்தொகையை 5,000 மாற்ற வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக கிட்டத்தட்ட இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக முற்றிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தற்போது அணிவகுத்து இருக்கின்றன. இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் முற்றிலுமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக போலீசார் எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் பேச்சுவார்த்தைக்கு அடிப்படையான காரணத்தை அடுத்து தற்போது இந்த 100க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தற்போது போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அந்த கைது செய்யக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கைது செய்யும் காட்சியில் அவர்கள் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். எங்களது போராட்டம் தொடரும் என்றும் இந்த போராட்டம் எங்களுக்கு அரசு செவி சாய்க்கவில்லை. இந்த போராட்டத்தின் காரணமாக எங்களது இந்த போராட்டம் தொடரும். நாளையும் இந்த போராட்டம் வேண்டுமென்றாலும் நடத்துவோம். எங்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்றினால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று போலீசாருக்கு அவர்கள் எச்சரித்து வருகின்றனர். தொடர்ந்து போராட்டத்தில் அவர்கள் இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்தின் மூலமாக கைது செய்யப்பட்டு அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி அவர்களை அழைத்து செல்கின்றனர். நாம் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்கள் மட்டுமல்ல போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை குண்டுக்கட்டாக பெண் போலீசாரை தூக்கி அவர்களை கைது செய்து வருகின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக தற்போது இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர். தற்போது இந்த போக்குவரத்து சரி செய்யப்பட்டு வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யப்பட்டு வருகிறது. கைது செய்யும் காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்திரன்.